தமிழ்நாட்டில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி பறக்குமா? அண்ணே எல் முருகன் அண்ணன் அவர்களே, உங்களால் முடிந்தால் காவி கொடி பறக்க விடுங்கள், பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு காலமும் ஒரு நாளமும் காவி கொடி பறக்காது. தமிழ்நாட்டினுடைய மேன்மையும் தமிழ்நாட்டினுடைய அறிவும் ஆற்றலும் தலை சிறந்தது. இது ஒன்றும் உங்களுடைய உத்தரப்பிரதேஷ் கிடையாது, தமிழ்நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்குமா? நாங்கள் பறக்கதான் விட்டுடுவோமா? அது ஒரு நாளும் முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்களை போன்ற கீழ்த்தரமான பேச்சுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு இணை அமைச்சராக, அதுவும் சென்ட்ரல்ல இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சுகள் கண்ணியமாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மொழியை சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த சமயம் சார்ந்தோ நீங்கள் இருக்கக்கூடாது. ஆனாலும் மாறாக நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்து இருப்பது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, இந்த நாட்டுக்கு விரோதமானது, இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு எந்த மதத்தை சார்ந்து எந்த அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ மக்கள் பிரதிநிதியோ செயல்படக்கூடாது. ஆனால் நீங்கள் செயல்படுகிறீர்கள். நாங்கள் ஏதாவது செய்தால் மட்டும் உங்களுக்கு இது செய்யக்கூடாது, இதை நீங்கள் செய்ய போகக்கூடாது, இந்த மதத்தை வளரக்கூடாது, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இஸ்லாமிய இருக்கக்கூடாது என்று சொல்லி பல சட்டங்களை விதிக்கிற நீங்கள் மட்டும் ஒரு மதத்தை தூக்கி கொண்டு தலையில ஆடுவீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமைகளாக கையை கட்டி கொண்டு இருக்கணுமா? அடிமைகளாக இருந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இது எங்கள் காலம். இது திராவிட காலம். இது மிஷினரிகளின் காலம். இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் இல்லை என்று சொன்னால் எல்முருகன் இன்றைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. ஒரு நல்ல சிறந்த படிப்பாளி படித்திருக்க முடியாது. அதனுடைய மேன்மையை தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்தது போல தமிழ்நாட்டில் நான் இன்னும் 10 மாதத்திற்குள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி பறக்க உங்களால் ஒரு நாளும் முடியாது. அப்படி வச்சுதான் பாருங்கள் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை. தாமரை மலர செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தாமரையை நாங்கள் ஒரு நாளும் மலர விடமாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சும்மா உங்களுடைய படத்தை எல்லாம் நீங்க வேற எங்கனா வச்சு வைத்துக் கொள்ளுங்க. உத்தரப்பிரதேஷ் போங்க, அங்க உங்க படத்தை ஈஸியா ஓட்டுவாங்க. அங்க போனீங்கன்னா வாயில வடை சுடலாம், இங்கெல்லாம் எண்ணெயில தான் வடை சுட முடியும். இது தமிழர்களின் மண் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் பேசின பேச்சை, சொன்ன கருத்தை நாங்கள் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.